சூரியன்ல இருந்து வர விட்டமின் டி வந்து டைரக்டா அந்த உப்பு வந்து நல்லா அப்சர்வ் பண்ணும். கல்லுப்பு நல்லா வாங்கி அதை வந்து நம்ம மொட்டை மாடியில கல்லுப்பை ஃபுல்லா காய வச்சிடணும். 4th டே போய் அதை நீங்க வந்து தூள் பண்ணி வைக்கணும். ஸோ விட்டமின் டி கம்மியா இருக்கிறவங்க அதை கூட ஃபாலோ பண்ணுங்க. கல்லுப்பை வெயில்ல காய வச்சு அதை தினமும் சாப்பிட்டா உங்களுக்கு தேவையான விட்டமின் டி கிடைச்சிருமா? இந்த வீடியோவை ரொம்ப நாளா நிறைய பேர் அனுப்பிச்சு இதுக்கு ரியாக்ஷன் போடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. வேற சிலர் ரம்யா பாண்டியன் மேடம் மட்டும் எதிர்த்து இந்த மாதிரி வீடியோ போடாதீங்கன்னு நிறைய பேர் வேற ஃபேன்லாம் வந்து ரெக்வஸ்ட் போட்டிருந்தாங்க. அதனால ரொம்ப நாளாக போடாமல் இருந்தோம். எப்போ இருந்தாலும் ஒரு நீட்டாக ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துடலாங்கிறது தாங்க இந்த காணொலி. அதாவது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு சூரிய ஒளியிலிருந்து எலும்புக்கு தேவையான விட்டமின் டி அப்படிங்கிற சத்து நேரடியாக அப்படியே கிடைக்குது. ஸோ அதை வந்து ஏதோ ஒரு தண்ணியிலையோ அல்லது ஒரு உணவுப் பொருளையோ உப்புலையோ அதை அப்சார்ப் ஆகிக்கும், அதை சாப்பிட்டா நமக்கு விட்டமின் டி கிடைச்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாதுங்க. விட்டமின் டி அப்படிங்கிறது எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தலாம். நிறைய பேத்துக்கு தமிழில் பிடிக்காத ஒரு முக்கியமான வார்த்தை என்னன்னா கொலஸ்ட்ரால். ஆனால் இந்த கொலஸ்ட்ரால்ல இருந்து உருவாகக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த விட்டமின் டி. என்னதுங்க அது? நமக்கு சூரியன்ல இருந்து யூவிபி அப்படின்னு சொல்லுவோம், புற ஊதா கதிர்கள். அந்த புற ஊதா கதிர்கள் நம்ம தோல்ல படும்போது நம்ம எபிடர்மிஸ்ன்னு சொல்லக்கூடிய தோல், அந்த லேயர், அதோட ஜவ்வு பிளாஸ்மா மெம்பரேன்னு சொல்லுவோம், அதுல டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு இருக்குங்க. அதுல இந்த புற ஊதா கதிர்கள் படும்போது அதில் இருக்கிற ஃபோட்டான்ஸ் அது உறிஞ்சிக்கும். அது வந்து அதில் இருந்து ப்ரீ வைட்டமின் டி அப்படிங்கிற ஒரு பொருளாக வந்து மாறும். அப்புறம் வந்து நம்ம ரத்தத்தில் கலக்கும். அங்கேருந்து நம்ம கல்லீரலுக்கு போய் 25 ஹைட்ராக்சி வைட்டமின் டி அப்படிங்கிற பொருளாக மாறும். அப்புறம் அது கிட்னியில் போய் நமக்கு ஆக்டிவ் வைட்டமின் D3 மாறும். அதுதான் வந்து நம்மளுடைய கால்சியம் வந்து நம்ம வயிற்றில் அப்சார்ப் ஆகிறதுக்கும் கிட்னியில் அதிகமாக வெளியேறாமல் இருக்கிறதுக்கும் நிறைய விதங்களில் ஹெல்ப் பண்ணுது. நமக்கு எலும்பில் உங்களுக்கு கால்சியம் படியறதுக்கு நிறைய விதங்களில் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அப்படின்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி நேராக விட்டமின் டி சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிறது இல்லை. ஸோ விட்டமின் டியை உருவாக்குறது நம்ம உடம்புல இருக்கிற செல்கள். அது நம்ம உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ராலில் அந்த வெளிச்சம் புற உதர் படும்போது தான் நம்ம உடம்பு தான் விட்டமின் டி உற்பத்தி பண்ணுது, அந்த சூரிய வெளிச்சத்தோட உதவியோட. ஸோ இதை வந்து நம்ம மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ உண்மையாக விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு எப்போ நிற்கணும், எப்படி வெயிலில் நிற்கணும் பார்த்துருவோம். ஸோ மதியானம் 11 மணிலேருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் பீக் டைம் இந்த யூவிபி ரேஸ் கிடைக்கிறதுக்கு. இந்த டைமில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 70-80% நம்மளுடைய தோல் பகுதி உங்களுக்கு சூரிய வெளிச்சத்தில் படுற மாதிரி நம்மளோட ஒரு 15 to 20 நிமிஷம் நம்ம ஒரு வேலை பார்த்தா கூட ஒரு நாளைக்கு தேவையான வைட்டமின் டி நம்ம ஊர் கிளைமேட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு மேல உங்களுக்கு தகவல்கள் வேணும் அப்படின்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ், டிமைண்டர் அந்த மாதிரிலாம் இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி உங்க ஊர்ல எப்படி சூரிய வெளிச்சம் இருக்கு, எப்படி நாம சூரிய வெளிச்சத்திலிருந்து விட்டமின் டி எவ்வளவு நேரம் நிற்கணும் அப்படிங்கிற தகவலை பெற்றுக்கலாம். அது பத்தாதவங்க விட்டமின் டி சத்து மாத்திரைகள் உங்க மருத்துவரை கேட்டு நீங்க போட்டுக்கலாம். மற்றபடி எந்த உணவுப் பொருள் மூலமாகவும் டைரக்டா சூரிய வெளிச்சத்திலிருந்து விட்டமின் டி அப்சார்ப் பண்ண முடியாது. நீங்க தான் போய் சூரிய வெளிச்சத்தில் நிற்கணும் அப்படிங்கறத மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுக்கோங்க.